This is Conrad DeFries with our Bible study today. நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். The title of the Bible study is Identifying Yourself with Christ. இந்த நாளிலே நம்முடைய வேத பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்வது. When Jesus died on the cross, he became the substitute for the whole world. இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது முழு உலகத்திற்கும் அவர் அடுத்தவராக மாறினார். When Jesus shed his blood, he made it available that everyone in the whole world could be born again. இயேசு அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தின பொழுது உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். But you cannot be born again unless you receive Jesus Christ as your Savior. நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே நீங்கள் மறுபடி பிறக்க இயலாது. We call that identifying ourselves with Christ. இதைதான் நான் கிறிஸ்துவுக்குள் உங்களை அறிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். We don't see the word identify in the Bible, but we understand the meaning of the word. வேதத்திலே ஐடென்டிஃபை என்று சொல்லுகிற நீங்க அறிந்து கொள்ளுதல் என்ற அந்த பதத்தை நம்மால் பார்க்க இயலாது. The words prodigal son and rapture are not in the Bible either. அதே வண்ணமாக அந்த கெட்ட குமாரன் ரட்சிக்கப்படுவதை குறித்து வேதத்தில் எழுதப்படவில்லை. But we understand the meaning of those words. அந்த வார்த்தையின் அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். When Jesus died on the cross, he took our sin as if he were a sinner himself. இயேசு இந்த உலகத்திலே அவர் சிலுவையிலே மரிக்கும்போது உங்கள் பாவங்களை தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். He never committed any sins of his own self. அன்புக்குரியவர்களே, இயேசு தாமாக எந்த பாவத்தையும் அவர் செய்யவில்லை. But he took our sin and paid the penalty as if he were us. அன்புக்குரியவர்களே, அவர் நம்முடைய பாவங்களை அவர் செய்த பாவம் போல் அவர் ஏற்றுக்கொண்டார். We call that being our substitute. He took our place as though he were us. அவர் ஒரு சப்ஸ்டிடியூட்டாக என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். He died on the cross like a sinner. அவர் ஒரு பாவியை போல் இந்த உலகத்திலே மரித்து போனார். And he went into the heart of the earth, into hell, for 3 days and 3 nights. அவர் பாதாளத்தில் கடந்து போய் 3 நாட்கள் இரவும் பகலும் பாதாளத்தில் அவர் காணப்பட்டார். Then God the Father raised him from the dead and took him into heaven where he is today. அதற்கு பிறகு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி தம்முடைய வலது பரிசத்திலே அவரை அமர பண்ணினார். So he took our place, he was our substitute and paid our penalty for sin. அன்புக்குரியவர்களே, அவர் நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டது நிமித்தமாக நமக்காக அவர் பாவமானார். We call this identification. இதை நாம் அடையாளம் என்று சொல்லி நாம் பேசுவோம். That is when one person identifies with another person and shares their identity. ஒரு மனிதன் மனிதனுடைய அடையாளத்தை எடுப்பது அல்லது அடையாளத்தை மாற்றுவது. Jesus paid every bit of the penalty as though he himself were a sinner. இயேசு நம்முடைய அடையாளத்தை அவர் தம்மேல் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டிய சகல தண்டனைகளையும் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். When we receive Jesus as our Savior, then we identify with him. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது
நாம் அவருடைய அடையாளத்தை எடுத்துக்கொள்கிறோம். The Bible says we are crucified with Christ. We are buried with Christ. வேதம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டீர்கள், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். It says we are quickened or we are made alive with Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். We are risen with him and we are seated with him in heavenly places. அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் எழுந்திருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். And he has given the believer the power of attorney to use the name of Jesus. அது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். When you believe and use the name of Jesus, it is just as powerful as if Jesus were there himself. அன்புக்குரியவர்களே, நீங்க இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது இயேசுவே அந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறதாக தான் பொருள். God the Father gave him a name over all principalities and powers and dominions. அன்புக்குரியவர்களே, பாதாளத்தின் மேலும் அந்தகாரத்தின் மேலும் சகலத்தின் மேலும் இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலானதாய் தேவன் மாற்றினார். And he has given us the authority to use his name as if we were him. அன்புக்குரியவர்களே, அவருடைய நாமத்தையே தேவன் நமக்கு கொடுத்து நாம் பயன்படுத்தும்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். In Galatians chapter 2 and verse 20, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமானால், I am crucified with Christ, yet I live with Christ in me. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று வாசிக்கின்றோம். In the book of Colossians chapter 1 and verse 27, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it says the riches of the glory of the mystery. கிறிஸ்துவுக்குள் அவருடைய மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே என்று வாசிக்கிறோம். That mystery is Christ in you, the hope of glory. அங்க வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள் விளங்குகிற இந்த ரகசியமுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று என்றால் இயேசு உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். When you are born again, the Holy Spirit comes to dwell in you forever. நீங்க மறுபடி பிறக்கும்போது தேவ ஆவியானவர் உங்களுக்குள் நித்தமும் வாழும்படியாய் அவர் கடந்து வருகிறார். The same Holy Spirit that anointed Jesus on earth is on the inside of every believer. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அவர் காணப்படுகிறார். In 1 Corinthians chapter 3 and verse 16, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், don't you know that you are the temple of God and the Holy Spirit dwells in you? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? When we speak to the enemy in the name of Jesus, the Holy Spirit is there to do the work. அன்புக்குரியவர்களே, நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியைகளை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். It is the will of God for every believer to do what Jesus did on the earth, but we do it in the name of Jesus. அன்புக்குரியவர்களே, பிதாவுடைய சித்தமெல்லாம் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னத்தை செய்தாரோ அவைகளெல்லாம் அவருடைய விசுவாசிகள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் அதை இயேசுவின் நாமத்திலே அவைகளை செய்யக்கூடும். In the book of 1 John chapter 4 and verse 17, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
it says, as he is, so are we in this world. அங்க சொல்லப்படுகிறது, அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இவ்வுலகத்தில் இருக்கின்றோம். We are crucified with Jesus. We are risen from the dead with Jesus. நாம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், இயேசுவோடு கூட எழும்பியும் இருக்கின்றோம். In the mind of God, we are seated with him over all principalities and powers. அன்புக்குரியவர்களே, சிந்தையிலே இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய் அவரோடு கூட இருக்கின்றோம். In the book of Luke, chapter 10 and verse 19. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, behold, I give you authority over all the power of the enemy. அங்க வசனம் சொல்லுகிறது, இதோ உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன் என்று வாசிக்கிறோம். In the book of James, chapter 4 and verse 7. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, submit yourself to God, resist the devil, and he will flee from you. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வாசிக்கின்றோம். We do not have this authority in our own human ability. அன்புக்குரியவர்களே, இந்த வல்லமையை நம்முடைய மாம்சீக பலத்திலே இவைகள் நம்மிடத்திலே இல்லை. But when we are born again, we have the Holy Spirit in our spirit forever. அன்புக்குரியவர்களே, நாம் மறுபடி பிறக்கும் பொழுது நமக்குள் தேவ ஆவி கடந்து வருகிறது. In the book of Ephesians, chapter 6 and verse 10. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, it says, be strong in the Lord and in the power of his might. அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். I'm going to give you the literal meaning in the Greek of that verse. இந்த வசனத்தின் உண்மையான கிரேக்க மொழிபெயர்ப்பின் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Be powerful in the ruling power that God has endowed you with. இங்க வசனம் சொல்லுகிறது, வல்லமையாயிருங்கள், ஆளுகை செய்கிற வல்லமையினால் நிறைந்திருங்கள் என்று இந்த வார்த்தையின் பொருளாயிருக்கிறது. It says, be strong in the Lord so that you can stand against all the strategies of the devil. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவிலே பலப்படுங்க, அப்பொழுது பிசாசின் எல்லா தந்திரங்களையும் உங்களால் எதிர்த்து நிற்க முடியும். It says, you take the shield of faith and quench every dart of the wicked. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். We are told to put on the whole armor of God as if it was Jesus himself. நாம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதன் பொருள் என்ன தெரியுங்களா? இயேசுவையே நாம் தரித்திருப்பதே. In the book of Romans, chapter 5 and verse 17, ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், it tells us we are to reign as kings on the earth today. இங்க வசனம் சொல்லுகிறது, நீங்க ராஜாக்களை போல் இந்த உலகத்தை ஆளும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். We are not reigning and ruling with our human ability. நாம் இந்த உலகத்தை மாம்ச எண்ணத்தினாலே, மாம்ச பலத்தினாலே இந்த உலகத்தை நம்மால் ஆளுகை செய்ய இயலாது. But we are ruling and reigning on this earth in the authority that God has given to the believer. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த வல்லமையின்படி இந்த உலகத்தை நம்மால் ஆளுகை செய்ய இயலும். The more you believe
in the name of Jesus, the more power of the Holy Spirit will come to work. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய ஆவியோட வல்லமை உங்கள் மேல் தம்பி தாபரிக்கும். In the book of Ephesians chapter 1 and verse 18 and 19. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது it says the exceeding power to usward who believe. அங்க வசனம் சொல்லுகிறது நாம் அழைப்பதனால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். And he's talking about the resurrection power that raised Jesus from the dead. அங்க நமக்கு வாசிக்கிறோம் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின அந்த தேவ வல்லமையை குறித்து இங்க வசனம் சொல்லுகிறது. When you are born of God, on the inside of you, you have the resurrection power of Jesus. நீங்க உண்மையாய் இயேசுவுக்குள் மறுபிறப்பை எடுத்திருப்பீர்களானால் இயேசுவின் உயிர்த்தெழுந்த அதே வல்லமை உங்களுக்குள் காணப்படும். The way you can activate the power of God in you is by the renewing of your mind. உங்களுடைய தேவனுக்குள் இருக்கிற அந்த வல்லமையை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்க மனம் புதிதாக்கப்பட வேண்டும். In the book of Ephesians chapter 4 and verse 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் put on the new man that is created in righteousness and true holiness. பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலுக்காய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். When you're born again, you may not know it, but you have the resurrection power in your born again spirit. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனை இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின அந்த தேவ வல்லமை உங்களுக்குள் கடந்து வர ஆரம்பிக்கிறது. It does not work automatically, but as you change your thinking, it will work. ஆனால் இது அப்படியே செய்வதல்ல, உங்களுடைய எண்ணம் மாறினால் இந்த காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். In the book of Romans chapter 12 and verse 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Be transformed by the renewing of your mind. அங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாக்குறதினால் மறுரூபமாகுங்கள். So that you can prove the good and acceptable and perfect will of God. அப்பொழுது நீங்கள் தேவனுக்கென்று அங்க சொல்ல பிரயோஜனத்துக்கு ஒத்த வேஷம் தேவனுடைய மகிமை பெரியவும் பரிபூர்ணம் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்று வாசிக்கிறோம். He says, greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. Many Christians are begging God to do things, but he wants you to know the Holy Spirit is with you and in you. அன்புக்குரியவர்களே, அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை மறந்து விடாதீங்க, உங்களுக்குள் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கட்டளையிட்டு இருக்கிறார். It is important for the believer to understand the authority that God has already given them. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். If believers do not understand their authority and use it, they will suffer many things they should not suffer. அன்புக்குரியவர்களே, விசுவாசிகள் அந்த வல்லமையை புரிந்து கொண்டு செயல்படாவிட்டால் அவர்கள் கஷ்டப்படுகிற பல கஷ்டங்களை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்க நேரிடும். In the book of Colossians chapter 3 and verse 10. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் it says, put on the new man that is renewed in knowledge like Jesus. அங்க புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த ஞானமுடைய அந்த புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்க முடியும். You can be born again and have the Holy Spirit on the inside of you. நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அவதரிக்கிறார். But if you do not understand what you have in your spirit, it will not be a benefit for you. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எதற்கு என்ன என்று அறியாமல் இருப்பீர்களானால் அந்த பரிசுத்த ஆவியான வல்லமையை நீங்கள் பயன்படுத்தாமலே நீங்கள் கடந்து போக நேரிடும். You can have a house on earth and have a gold mine underneath the ground, but if you don't know it, it won't bless you. அன்புக்குரிய நல்ல அழகான வீடு இருக்கு, உங்க வீட்டிலே ஒரு தங்க புதையல் மறைந்திருக்கிறது என்று அறிவே இல்லாமல் நீங்க அந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் அந்த தங்க புதையலினால் என்ன பயன்? You will still go to heaven when you die, but you will not enjoy the victory that God has for you on the earth today. அன்புக்குரியவர்களே, நீங்க பரலோகத்திற்கு கடந்து போவீங்க, ஆனால் பூலோகத்திலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமலே நீங்கள் கடந்து போவீங்க. As we have said in 1 John 4:17, ஏற்கனவே நான் சொன்னபடி 1 யோவான் 4:17 வசனத்தில் நான் சொன்னபடி, as Jesus is, so are we in this world. இயேசு எப்படிப்பட்டவரோ எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கும்படி இந்த உலகத்தில் இருக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். In the book of John, chapter 1 and verse 16, யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it says, of his fullness have all we received. அங்க சொல்லப்பட்ட அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். When you become born again, you have the fullness of God in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய பரிபூர்ணத்தை பெற்றிருக்கிறீர்கள். In 1 Thessalonians chapter 5 and verse 23, 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், you are a spirit being, you have a soul, and you live in a body. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியாகிய மனிதர், உங்களுக்கு ஒரு ஆத்மாவும் ஒரு சரீரமும் இருக்கிறது என்று அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். The only part of you that's born again is your spirit being. நீ மறுபடியும் பிறந்த ஒரே காரியம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய ஆவிதான் மறுபடி பிறக்கிறது. When you die, your body will go back to the dust of the earth. நீங்க மரிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமா அது மண்ணுக்கு திரும்பும். But the real you, the spirit being, will immediately go to be with God in heaven. ஆனால் உங்களுடைய ஆத்துமாவோ தேவனோடு இருக்கும்படி தேவனிடத்தில் கடந்து போகிறது. We will be learning more and more about how to release the power of God in our spirit. அன்புக்குரியவர்களே, வரும் நாட்களிலே தேவனுடைய வல்லமையை இன்னும் பலமாய் செயல்படுத்துவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். In the book of Romans chapter 6 and verse 12, ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், it is up to you to put on the whole armor of God. இது உங்ககிட்ட தான் இருக்கு. தேவனுடைய சர்வாயுத வருகதை தரிப்பதும் தரிக்காமல் இருப்பதும் அது உங்கள் மேல் விழுந்த கடமை. So that you can stand against the strategies of the devil. அப்போ நீங்க சர்வாயுத வருகங்களை நீங்கள் தரித்து கொண்டால்தான் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். It is up to me and you to take the shield of faith. நீங்களும் அது நானும் நம்மளுடைய கடமை விசுவாசத்தின் அந்த கேடகத்தை பிடிப்பதும் பிடிக்காமல் இருப்பதும். With the shield of faith, you can quench all the fiery darts of the wicked.
நீங்க உங்களுடைய விசுவாசத்தின் கேடகத்தின் மூலமாக பிசாசானவன் எய்யும் சகல விதமான அஸ்திரங்களையும் அவிழ்த்து போட உங்களால இயலும். The Bible says your faith is the victory that overcomes the world. அன்புக்குரிய வேதம் சொல்லுகிறது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. Many wonderful Christians love God, but they need to be a doer of the word. அன்புக்குரியவர்களே, அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை நேசிக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை படி செய்வது குறைவாய் காணப்படுகிறது. There is no scripture in the New Testament that says to pray to God to do something about the devil. அன்புக்குரியவர்களே, வேதத்தில் எந்த வசனமும் பிசாசு செய்கிற தொல்லைக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று எங்கும் வசனங்கள் இல்லை. Jesus has already defeated the devil. இயேசு ஏற்கனவே பிசாசை ஜெயித்து விட்டார். But it's up to you and I to use the name of Jesus and take authority over the enemy. இப்போது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமை இயேசு ஜெயித்த அந்த ஜெயத்தை அனுபவிப்பதும் அதை எடுத்துக்கொள்வதும் உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. In the book of Mark, chapter 11 and verse 23, மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், it says, if anyone will say to the mountain be removed, it will be removed. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். It does not say ask God to remove the mountain. இங்க வேத வசனம் சொல்ல அந்த மலை மாறுவதற்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. But it says in the name of Jesus you speak to the mountain and it will move. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுங்க, நீங்கள் இந்த மலையை பார்த்து பேசினால் அது அகன்று போகும். We are talking about the authority that God has given to every believer. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா விசுவாசிகளுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். In our message today, we are studying these scriptures in the Bible. அன்புக்குரியவர்களே, வேதத்தில் இந்த பாடத்தில் வேதத்தின் வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். Yes, we need good worship services and healing services. உண்மைதான், நல்ல ஆராதனை வேண்டும், நல்ல சுகமாக்குற ஆராதனை நமக்கு தேவைதான். But during this time, I am teaching scriptures so we can understand what the Bible is saying. ஆனா இப்பொழுதோ நான் வேத வசனத்தை வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதை உங்களுக்கு நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். When Jesus was fasting, the devil came to him and tried to overcome him. அன்புக்குரியவர்களே, இயேசு உபவாசம் இருக்கும்போது பிசாசானவன் கடந்து வந்து அவனை சோதிக்கும்படி அவன் கடந்து வந்தான். But Jesus defeated the devil by quoting the word and saying, "It is written, it is written." ஆனால் இயேசு பிசாசானவனை எப்படி ஜெயித்தார் தெரியுமா? எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி என்று சொல்லி வசனத்தை கோடிட்டு காண்பித்து பிசாசானவனை அவர் ஜெயித்தார். And that is the way you and I can defeat the enemy, is by speaking the written word of God. அன்புக்குரியோ, இப்படிதான் நீங்களும் நானும் எழுதப்பட்ட வசனத்தை பயன்படுத்தி பிசாசானவனை ஜெயிக்க இயலும். You can shout and dance, and that is good. நீங்க கத்தலாம், குதிக்கலாம், ஆராதிக்கலாம், நல்ல காரியம்தான். I recommend that we shout and dance and praise God. நீங்க நல்ல சத்தமிட்டு ஆராதித்து ஆடுவதும் பாடுவதும் செய்து தேவனை துதிக்க வேண்டும் என்று நானும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். But in order to defeat the devil, you must speak what the Bible says. It is written, it is written. ஆனா பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எழுதியிருக்கிறபடியே எழுதியிருக்கிறபடியே என்று சொல்லி வசனத்தை நீங்கள் காண்பித்தல் மிக மிக அவசியம்.
I want you to pray this prayer out loud to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe Jesus Christ died on the cross for my sin. அன்புள்ள இயேசுவே, நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe Jesus is the Christ of God. அன்பு இயேசுவே, நீரே தேவாதி தேவன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he rose from the dead and is in heaven today. இயேசப்பா, நீர் உயிரோடு கூட எழும்பினீர் என்றும் நீ பரலோகத்தில் வீற்றிருக்கிறீர் என்றும் நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். If you prayed that prayer from your heart, you are born again and a child of God now. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லியிருப்பீர்களானால் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மறுபிறப்பை எடுத்திருக்கிறீங்க. Find a good church that teaches the Bible and grow in God day by day by day. அன்புக்குரியவர்களே, நல்ல வேதத்தை போதிக்க சபையை தேர்ந்தெடுத்து அனுதினமும் வேதத்தை வாசித்து நாளுக்கு நாள் இந்த சத்தியத்திலே வளரும்படி உங்களை வாழ்த்துகிறேன். God loves you. He is not angry with you. He loves you and he will help you as you trust in him. Amen. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.